பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவ செய்தி கேட்க வந்திருக்கீங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். செய்திக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகள் உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிறார்கள். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த செய்திக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா பொல்லாத கிரிகளை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய வரைக்கும் நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை தான். ஆண்டவர் அவருடைய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் தேவ செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். இஸ்ரவேலில் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்றதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க பாருங்க. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிற வார்த்தை, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு நான் போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ எந்த வழியில நடக்கணும் என்பதை குறித்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை இனி வரும் நாட்கள்ல நான் போதித்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பல குழப்பத்துக்கு மத்தியில் இந்த வேளையில நீங்க செய்தியை கேட்டிருக்கலாம். ஆண்டவரே, அடுத்து என்னுடைய வழி எப்படி போகும், ஆண்டவரே இது எல்லாம் எப்படி முடிஞ்சிருமா அப்படின்னு பல விதமான கேள்விகளோடு நீங்க காத்திருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நீ நடக்க வேண்டிய வழியிலே அப்படின்னா முக்கியமா நீ எடுக்கிற அந்த முடிவுல, நீங்கள் கடந்து போகிற பாதையில, நீங்கள் போய் சேர வேண்டிய பாதையில கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நம்முடைய நினைவுகளை அறிந்தவராக இருக்கிறார். நாம தவிக்கிற அந்த தவிப்பை கர்த்தர் புரிந்தவராக இருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு. சங்கீதம் 32:8 நம்ம வாசிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி பாருங்க. முதல் வசனத்தை நம்ம வாசிச்சோம், பிரயோஜனமானதை உனக்கு நான் போதிப்பேன்னு சொல்றாரு. அடுத்து நீ எந்த காரியத்தை செய்யணும், எந்த இடத்துல போகணும்ன்றதை நான் உனக்கு போதித்து நான் உனக்கு வழியை காட்டுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிட்ட நீங்க வரும்பொழுதெல்லாம் தேவன் உங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். வசனத்தின் மூலமாகவோ தீர்க்கதரிசனம் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில தன்னுடைய வழியை கர்த்தர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் காண்பித்து நடத்துகிற தேவன், அப்படியே நடத்துகிறவர் அல்ல. எந்தெந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்ன்றத அப்பொழுது தேவ சமூகத்துல வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு காண்பித்து நடத்துவார். அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் போதிக்க சரியா இருக்கிறாரு. ஆனா நாம ஆண்டவர் போதிக்கிற வழியில நடக்கிறோமா அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நமக்கு ஒரு பெரிய குழப்பம் வரும். இதை செய்யலாமா வேணாமா, நம்முடைய பார்வைக்கு அது சரியா இருக்காது. ஆனா தேவன் சொல்லுகிற வார்த்தையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, அது கரெக்டா இருக்கும். ஆனா நம்ம ஆண்டவர் போதிக்கிறதெல்லாம் கேட்போம். இன்னைக்கு சபைக்கு போறீங்க, நீங்க பிரசங்கத்தை கேட்கறீங்க, இல்ல இந்த யூடியூப்ல இந்த மெசேஜை கேட்கறீங்க, இல்ல பல விதமான செய்திகளை நீங்க கேட்கும் போது ஓகே ஆண்டவர் தான் பேசுறாரு, இந்த வார்த்தைகளால் நான் நடக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட் வரும். ஆனா கேட்கறதோட நிக்கிறோம், நம்ம அதன்படி செயல்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி. அதனாலதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த சரியான பாதையில நடக்க முடியல. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவன் எப்பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு போதித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறவர்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் போதிப்பார், நல் வழியை காண்பிப்பார், அந்த வழியில ஆலோசனைகளை கொடுப்பார். இங்க போலாம், இங்க போக கூடாது, இங்க உட்காரலாம், இங்க உட்கார கூடாதுன்னு கண்டினியூஸா ஆண்டவர் சில ஆலோசனைகளை கொடுத்து நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஆனா நாம எப்படி இருக்கிறோம், அது போறதுக்கு முன்னாடியே பலவிதமான குழப்பம், பலவிதமான பயங்கள் அதெல்லாம் நம்மள போட்டு வாட்டுறதுனால இது சரியா இருக்காது. பாருங்க, நம்முடைய பார்வைக்கு எப்பயுமே நம்ம டிசிஷன் எடுத்தா சரியா இருக்காது. ஏன்னா நம்ம மாம்சமா சிந்திப்போம், ஆவியோடும் மாம்சத்தோடும் கலந்து வேலையில ஆவியானுடைய சத்தத்தை கேட்போம். ஆனா நடக்கிறதெல்லாம் மாம்சத்தின் வழியில நடக்கிறதுனால, மாம்ச சிந்தனை நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம குழப்பத்தின் மத்தியிலேயே அந்த காரியத்தை செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை நடத்த வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். பாருங்க, மோசே குறித்து நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம். மோசே எல்லா வகையிலும் அந்த சாஸ்திரங்கள் எல்லாவற்றும் கற்று தேர்ந்தவன், பார்வோன் இடத்துல வளர்ந்தவன், அந்த இடத்துல இருந்த மனுஷன் தான். கொஞ்ச காலம் போயிட்டு மறுபடியும் அந்த எகிப்து தேசத்துக்கு வரும்பொழுது அந்த பார்வோனை அவனால மீட் பண்ண முடியல. அந்த பார்வோனுடைய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நல்லா தெரியும். எந்தெந்த இடத்துல என்ன இருக்கும், யார் எப்படி பேசுவா, எந்த அறிவோட நம்ம பேசணும் எல்லாமே மோசேக்கு தெரியும். ஆனா மோசே கடந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மோசேவை நம்ம சாதாரணமா எடப்பட முடியாது. அவர் சகலத்தையும் கற்று தேர்ந்தவர். ஆண்டவர் எகிப்துல பார்வோனுடைய மகள் கிட்ட கொண்டு
போகும்பொழுது அவனை எல்லாம் கற்றுக் கொடுத்துதான் வெளியில அனுப்புகிறார். அப்படின்னா பாருங்க, ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு மகன் மறுபடியும் பார்வோன் கிட்ட போய் பேசுவதற்கு அவனால முடியல. இன்னைக்கு அப்படிதான். இந்த உலகத்தின் அறிவெல்லாம் நல்லா தெரியும், நல்லா படிச்சிருப்போம், நிறைய அனுபவம், நிறைய சொல்லுவோம். நான் எத்தனை ஊழியத்துக்கு போயிருக்கேன், எத்தனை பாஸ்டர்ஸை பார்த்துருக்கேன், நான் எவ்வளவு எனக்கு அறிவு இருக்கு, எவ்வளவு ஞானம் இருக்கு, என்னால இதெல்லாத்தையும் பார்த்துக்க முடியும்னு நம்ம நினைக்கிற அறிவு இருக்கு. ஆனா சுயமான காரியம் செய்யணும், தனக்கு சொந்த காரியம் செய்யணும்னா அப்பொழுது அந்த காரியம் தைரியம் வராது, அதை நம்ம செய்ய மாட்டோம். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நிறைய ஆலோசனை கொடுத்து நம்ம நடத்திடுறோம். ஆனா நமக்குன்னு வரும்போது அதை செய்ய மாட்டோம். அப்ப கடந்து வந்த அனுபவம் என்ன, அந்த அனுபவத்தை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்படிதான் மோசே இருந்தாரு. என்னன்னா கடந்து வந்த பாதையில மறுபடியும் போகிறார். பார்வோனை போய் பார்த்து மீட் பண்ணணும். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை நான் மீட் எடுக்க போறேன், நீ போய் பார்வோனிடத்துல பேசு என்பது அவர் பேசவே இல்லை. யாத்ராகமத்துல வாசிக்கிறோம். யாத்ராகம் 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல வாசிச்சோம்னா, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், நான் எப்படி போய் பேசுவேன், என்னால முடியாது என்று சொல்லுகிறான். ஆனா கர்த்தர் ரொம்ப அழகா சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? வாசிப்போம் 12வது வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. போ சொன்னா நான் போக மாட்டேன், நான் அந்த ஞானம் எனக்கு கிடையாது, நான் திக்குவாயி, நான் சரியா பேச மாட்டேன். யாரு? எல்லாம் தெரிந்தவன், அந்த அரண்மனையை குறித்து அறிந்தவன், எல்லாம் புரிந்தவன், என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு எல்லாம் கிளியரா தெரியும். ஆனா அவன் சொல்றான் நான் போக மாட்டேன்னு. அதுக்கு முன்னாடி வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, குருடனை படைச்சது யாருப்பா, சோ முடவனை உண்டாக்கினது எல்லாமே நான் தானே, எல்லா காரியத்தையும் என்னால முடியும், நீ போய் பேசுனா முடியாதுன்ட்டான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, சரி ஓகே, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன். கர்த்தர் ரொம்ப அழகா சொல்கிறார், நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன், நான் உன் கூட வருவேன், உன் வாயோடு வாயா இருந்து உன் வார்த்தைகளை, உன் வாயில வார்த்தைகளை கொடுத்து நான் பேசுவேன். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான மகனே, இன்றைக்கு சொல்லுகிறார், நீ போய் சேர வேண்டிய இடத்துல தயக்கத்தோடு இருக்கீங்களா? யார்கிட்டயாவது பேச ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? எடுக்கிற முடிவை நீங்க டிசிஷன்ல ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ கடந்து போ, உன்னோடு கூட நான் இருப்பேன், நீ பேச வேண்டியதை உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாகவே கடந்து போய் சகல காரியத்தையும் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அதுதான் தாவீது விதமாய் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு போதித்து அருளுங்க. சங்கீதம் 143:10 வசனம் சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. ஆமென். தாவீது விதமாய் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு போதித்து அருளுங்க, எனக்கு பயம் இருக்கு, அதிகமான பயத்தின் மத்தியில இருக்கிறேன், அடுத்து நான் எப்படி போகணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் தன்னை அர்ப்பணித்தது போல நீங்கள் இந்த நேரத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது உங்களை அர்ப்பணிங்க. அது உங்களுக்கு புரியாத பாதையா இருக்கலாம், அது உங்களுக்கு பிடிக்காத பாதையா கூட இருக்கலாம், ஆனா கர்த்தர் நடத்துகிற விதம் சரியா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 2:6 வசனம் சொல்லுகிறது, அவர் எப்படிமா நம்மளை நடத்துவார்? கிருபையினாலும் உண்மையினாலும் நம்மை நடத்துவார். அவர் கிருபையை கொடுத்து நடத்துவார், அதை தாண்டி வர கிருபை தருவார், அதை தாண்டி வர ஆண்டவர் வழிகளை உருவாக்கி ஆசீர்வாதமான வழியாய் அதை உண்டாக்கி நம்மளை நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம் பாருங்க, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14 வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம் நடத்துவார். ஆமென். மரண பரியந்தம் உங்களை அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்க கூட வச்சிருக்கும் போது ஏன் பயப்படுறீங்க? ஏன் பல காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு முன்னாடி இருக்கிறத குறித்து ஏன் பதட்டம் அடைறீங்க? நீங்க பிரசங்கத்தை கேட்கிறீங்க, வேத வசனத்தை தியானிக்கிறீங்க, கர்த்தரோடு கூட ஜெபத்துல உட்கார்ந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மோசேவோடு கூட கர்த்தர் நடத்தும் போது யாத்ராகமத்துல வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கர்த்தர் எப்படி தெரியுமா ஜனங்களை அவர் மோசேவை கொண்டு நடத்தினார்? நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மோசேவை கொண்டு பலத்தினால, தேவனுடைய பலத்தினால் அவர் நடத்தினார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மரண பரியந்தம் உங்களை நடத்துவார், அவருடைய பலத்தினால உங்களை நடத்தவும் வல்லவராயிருக்கிறார். அப்படிதான் அந்த ஜனங்களை விதமாய் நடத்தி வந்த தெய்வம் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. தேவன் தாமே உங்களை வழி நடத்த வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். பாருங்க, நான் போதிப்பேன், நான் நடத்துவேன், நான் கூட இருப்பேன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க கேட்கறது மாத்திரமல்ல, அந்த பாதை உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, அது உங்களுக்கு முடியுமோ முடியாதோ, அது ஏற்றுக்கொள்ள முடியாத பாதையா இருந்தாலும்
இருந்தாலும் தேவன் அந்த வழியில தான் நடத்துறாருன்னா தைரியமா நடந்து போங்க. மீகால வசனம் சொல்லுகிறது, மீகா 4:5 இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், சகல ஜனங்களும் முதல்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க, நாங்கள் நடந்து செல்வோம் என்று. அதை பார்த்து சொல்லுகிறார்கள். வாசிப்போம். சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள், நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நடப்போம். ஆமென், அல்லேலூயா. அந்த வைராகியம் நமக்கு தேவை. நாமும் தேவனுடைய நாமத்தை கொண்டு, ஏன்னா இவ்வளவு அழகாய் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து நான் கூட இருக்கிற, பலத்த கையில நடத்துவேன், மரண பரியந்த நடத்துவேன் சொல்லி இருக்கிறார்னா அந்த நாமத்தை பெற்றுக்கொண்டு தைரியத்தோடு கூட நடப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்து வழிநடத்த வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். அவர் போதிக்கிற வழியில நடந்து போங்க. நிச்சயமாய் பாதைகளுக்கு நேராக ஆண்டவர் செவ்வையான பாதைக்கு நேராக உங்களை நடத்துவார். எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க, எல்லாம் சாட்சியாய் நேர்த்தியாய் முடித்து உங்களை வழி நடத்துவார். ஆமென். இப்பொழுது மடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் பேசின வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்க எந்த வழியில போவது என்று ஆண்டவரே எங்களுக்கு தெரியாத ஒரு குழப்பத்தின் மத்தியில இருக்கும்போது ஆண்டவரே நான் உங்களை நடத்துவேன், பிரயோஜனமானது உனக்கு எது பிரயோஜனமோ அதுலதான் நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கின்படி நீ நடத்த போகிறீர் ஆண்டவரே. அப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கிருபத்தாங்க, தொடர்ந்து ஓட கிருபத்தாங்க. தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த வேளையில கூட கர்த்தாவே யாராகிலும் வியாதி பலவீனத்தோடு சோர்வோடு பயத்தோடு இருந்தாங்கன்னா எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.